காளா மீன் வறுவல், கொஞ்சம் 2 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு, கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு கொஞ்சம் பாதி கொஞ்சமாக தேங்காய். இதை வந்து அரைச்சிக்க போகிறோம். நைஸாக அரைக்க போகிறதில்ல, ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சாலே போதும். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி வச்சுட்டேன். குழம்பு மிளகாத்தூள், மிக்சடு குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள், உப்பு. இந்த தேங்காய் பேஸ்ட்டு இந்த அளவெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருப்பேன் குழம்பு மிளகாத்தூள். அதில் இதெல்லாம் 1 ஸ்பூனுக்கு கம்மி, 1 ஸ்பூனுக்கு கம்மியாக எடுத்துருக்கிறேன். இது 1 கிலோ மீன் வறுக்கிறதுக்கான இந்த அளவே போதுமானது. இது கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 1/2 லெமன் எடுத்துருக்கேன். வறுக்கிறதுக்கு இது போதுமானது. மீன் வறுக்க இந்த தேங்காய் பேஸ்ட்டை போட்டேன். அந்த லெமனை கொஞ்சம் புழிஞ்சு விட்டுக்குவோம். அதையும் மட்டும் எடுத்துருவோம். அந்த தூள், மசாலா தூள், உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டுருவோம். இந்த சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் போட்டுருவோம். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியது. அந்த மிக்ஸி கழுவின தண்ணி கொஞ்சம் ஊற்றிட்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக இதோட இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஸ்மெல்லே நல்லா வருது. இது கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கல் உப்பு தூக்கலாக இருக்கணும். தூக்கலாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வறுக்கிறதுக்கு வச்சுருக்க மீனெல்லாம் உள்ளே போட்டுருவோம். இப்போ இதை அப்படியே லைட்டாக பரட்டி ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு வறுக்க வேண்டியது தான். இப்போ இந்த தேவையான மசாலா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வறுக்கிறத பார்ப்போம். இந்த மசாலாவில் இது வந்து எங்கள் ஊர் ப்ரொசீஜர், அதாவது கும்பகோணம் பக்கத்தில் எங்கள் ஊர் ப்ரொசீஜரு. ஆனால் இப்போ பெரும்பாலும் நிறைய சமையல் ஹோட்டலில் பார்த்தாலும் மற்ற யூடியூப்பில் எங்கே பார்த்தாலுமே எல்லா தூளையும் போடுறாங்க. ஜீரகத்தூள், பெப்பர் தூளுலேருந்து மல்லித்தூள், தனி மிளகாத்தூள், லெமனு, அப்புறம் எல்லாம் இருக்கிற என்னென்ன தூள் இருக்கோ, கரம் மசாலா முதற்கொண்டு ஒரு சிலர் மீனுக்கு போடுறாங்க. அவங்கவுங்க விருப்பம், அவங்கவுங்க டேஸ்ட்டு பொறுத்தது. ஆனால் எல்லா தூளையுமே எல்லாத்துக்கும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது என்னோடய கருத்து. ஏன்னா நான் அது எல்லாத்தையும் சேர்த்தும் பண்ணி பார்த்துட்டேன். இருக்கிறதுலே அந்த மீன் வறுவலில் எனக்கு பிடிச்சது இந்த காம்பினேஷன் தான். ஜீரகத்தூள் தேவையில்லை, அது மீனோட ஃப்ளேவர், அந்த வறுவல் வாசனை அதை மாற்றிடுது. கரம் மசாலா போடக்கூடாது, கண்டிப்பாக போடக்கூடாது மீன் வறுவலுக்கு. இது வந்து கரெக்டாக இருக்குது. அதாவது என்ன விஷயம்னா, எல்லா தூளும் எல்லாத்துக்கும் தேவையில்லை. அது இதுக்குன்னு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டால் போதுன்றது தான் நான் சொல்கிறேன். இந்த நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாத்தையும் போட்டு பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது பெஸ்ட்டாக இருக்குது. அந்த காளா மீன் இப்போ கல்லில் வச்சுருவோம். இது வந்து கொஞ்சம் ஸ்லைசஸாக இருக்கிறதுனால ஃப்ளாட்டாக இருக்கிற தோசைக்கல்லில் வச்சு வச்சோம்னா கொஞ்சம் பெட்டராக வரும். ஃப்ளாட்டாக இருக்கிறது எங்கள் வீட்டில் நான்ஸ்டிக்கு தான் இருக்குது. இன்னொன்று வந்து இந்த இரும்பு கல் கொஞ்சம் புளியாக இருக்கும், அதனால் ஃப்ளாட்டாக இருக்கிற நான்ஸ்டிக்லேயே நான் வச்சுட்றேன். இன்றைக்கி கல் வச்சுட்டு கடலை எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். நான்ஸ்டிக்குன்றதுனால ரொம்ப ஊற்ற தேவையில்லை, கொஞ்சம் தான் ஊற்றினா அது கொஞ்சம் நிறைய தெரியுது. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ மீனை வச்சுருவோம். எவ்வளோ பீஸஸை வைக்க முடியுமோ அவ்வளோ பீஸ் வச்சுக்கலாம். ஏன்னா இது வேக வேக கொஞ்சம் சுருங்கிடும். ரைட், அடுத்த கல் கொஞ்சம் வச்சுப்போம். இப்போ வந்து இது சிம்மில் இருக்குது, கொஞ்சம் மீடியமுக்கு கீழே வச்சுக்கிறேன். இப்போ எவ்வளோ நேரம் வைக்க போகிறோம்னா, இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷமும், 5 நிமிஷம் திரும்ப போகிறோம், திரும்ப 5 நிமிஷம் திரும்ப போகிறோம், திரும்ப 5 நிமிஷம் திரும்ப போகிறோம். 20 நிமிஷம் கல்லில் இருக்க போது மீடியமுக்கு நடுவில் தேங்காய் எண்ணெய் மட்டும் ஊற்றிக்க போகிறோம். போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம். வீட்டாக தேங்காய் எண்ணெய் ஏன்னா நல்ல வாசம் வரும் மீன் வறுவலுக்கு. இப்போ இந்த மேலே வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பெரிய இருக்கிற பிரச்சனையே இதுதான். அது கொழுப்புன்னு நினைக்கிறேன். வஞ்சரமாக இருக்கட்டும், காளாவாக இருக்கட்டும், பெரிய மீன் பொறுத்த வரைக்கும் இப்படி வறுக்கிறோன்னா இந்த கொழுப்பு அப்படியே தனியாக பிரிஞ்சு வரும். சரி, மேலே வந்துட்டேன்.
ரைட், கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுருவோம். கரெக்டாக இந்த அளவுக்கு பேக் சைடு வந்துட்டுல இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே ரொம்பவும் ஒரு 15-20 நிமிஷத்துக்கு மேலே வச்சிட்டோம்னா ட்ரை ஆகிடும். சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அது நல்லா இருக்காது. மீடியமுக்கு கீழேயோ சிம்லேயோ வச்சு 20 நிமிஷன்றது அதிகபட்சம் போதுமானது. இல்லை ஒரு கொஞ்சம் ஃப்ளேமை மீடியமில் வச்சு ஒரு 15 நிமிஷத்துக்கு கீழே கூட நம்ம அதை வறுத்து எடுத்துடலாம். மேலே கொஞ்சம் ஹார்டாகவும் உள்ளே சாஃப்டாகவும் சாப்பிட நல்லாயிருக்கும். ரொம்ப ட்ரையாக வறுத்துட்டோம்னா கொஞ்சம் டேஸ்ட் அந்த அளவுக்கு இருக்க மாட்டேன், சாப்பிட நல்லா இருக்க மாட்டேங்குது. ரைட், திரும்பி போட்டோம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபைனல் பண்ணி வெளியே எடுத்துட வேண்டியது தான். மீன் ஆல்மோஸ்ட் 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 15 நிமிஷம் கூட ஆகலை. அதனால் இன்னொரு முறை திருப்பி விட்டு எடுத்துடலாம். அதிகபட்சம் 15 நிமிஷம் போதும். இந்த பக்கம்லாம் ரெடி ஆகிடுச்சு. இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு இப்போ கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் கணக்கு பண்ணி எடுத்துருவோமே. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலையை கொஞ்சம் நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையை நச்சுட்டு அப்படியே கசக்கிட்டு போட்டு வரணும். மேக்ஸிமம் எல்லாம் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு, அதுக்கு மேலே ஆயிருக்கு. மீன் ரெடி ஆகிடுச்சு, 2 பக்கமும் ரெடி ஆகிடுச்சு. கருவேப்பிலை போட்டு ஒரு பக்கம் திருப்பி விட்டுட்டேன். ஏன்னா அந்த ஒரு பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் லேசாக ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்குது. ஆக்சுவலி சப்போஸ் உப்பு கம்மியாக இருந்ததுன்னா மேலே அப்படியே உப்பு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு 2 முறை விரட்டி விட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு உப்பு மேட்ச் ஆகிடும். இப்போ மீன் ரெடி ஆகிடுச்சு, எடுத்துட வேண்டியது தான். இதை எடுத்துகிட்டு இன்னொரு லாட் இருக்குது, நான் அதையும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். காளா மீன் வறுவல் ஃபினிஷ் ஆகிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சுது. கருவேப்பிலை போட்டு எடுத்துருக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட கருவேப்பிலை போடலாம், நல்லாயிருக்கும். மல்லி இலை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி போட்டு எடுத்தாலும் நல்லாயிருக்கும். பொதுவாக மீனுக்கு நான் கொஞ்சம் மல்லி இலை போடுறதில்ல, அது கொஞ்சம் மீனுக்கான வாசத்தை மாற்றிடுதுன்றதுனால. அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, எடுத்துகிட்டு போகிறோம்.